ஹலோ மக்களே, நேற்று நைட்டு எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாமா? சமைக்கிற வேலையை விட என்ன சமைக்கணும்னு யோசிக்கிற வேலை தாங்க ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது. இன்றைக்கி என்னடா செய்கிறதுன்னு யோசிக்கும் போது வீட்டில் இந்த பச்சை பட்டாணி நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். கொஞ்சம் சிக்கனும் இருந்தது. அதனால் இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு குழம்பு வச்சிடலான்னு சொல்லி எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வந்து பச்சை பட்டாணி சீசனுங்களா, அதனால் நான் நிறைய வாங்கிட்டு வந்து உரிச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுப்பேன். எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் வந்து குழம்புக்கு பயன்படுத்திப்பேன். இந்த குழம்பு வைக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டே வதக்கி மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கிட்டேன். அடுத்ததாக வீட்டில் கொஞ்சம் மீந்து இருந்த காய்கறிகள் இருந்ததுங்க. கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாமும் கொஞ்சம் நறுக்கி வச்சுக்கிட்டேன். அதே கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு மிளகு, சீரகம், பட்டை இதெல்லாம் போட்டுட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி சேர்த்தேன். தக்காளி நல்லா வதங்கினதும் வெட்டி வச்ச காய்கறி, பச்சை பட்டாணி, சிக்கன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்ச அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி குழம்பு மிளகாத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டேன். இந்த குழம்புக்கு பேர் என்னன்னு சத்தியமாக எனக்கு தெரியாதுங்க. வித்தியாசமாக ட்ரை பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணியிருந்தேன். பட் டேஸ்ட் உண்மையாகவே சூப்பராக இருந்தது. நான் எப்போவுமே இப்படி தாங்க, எனக்கு என்ன தோணுதோ அதை நான் சமையலில் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பேன். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. வித்தியாசமாக நான் ட்ரை பண்ணி கொடுக்குறேன்றதுனாலேயே கொஞ்சம் அதை வந்து சாப்பிடுவாங்க. இன்கேஸ் எதனா குறை இருந்தால் மட்டும் சொல்லிடுவாங்க, நெக்ஸ்ட் டைம் இதை தயவு செஞ்சு பண்ணிடாத அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி பண்ண இந்த குழம்பு வந்து அப்படி யாருமே சொல்லலை. நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாருமே சாப்பிட்டாங்க. ஏன்னா இந்த குழம்போட சூப்பர் பவரே இந்த பச்சை பட்டாணி தாங்க. எப்பவுமே பச்சை பட்டாணி நம்ம சேர்க்கும் போது அந்த குழம்போட டேஸ்ட் வந்து இன்னுமே எனக்கு கொஞ்சம் நல்லா தூக்கி கொடுக்கும். இன்றைக்கி உண்மையாகவே இந்த குழம்பு சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. அது மாதிரி நான் எந்த ஒரு மசாலாவுமே யூஸ் பண்ணல, தேங்காய் எதுவுமே அரைச்சி ஊற்றலை. நம்ம வீட்டில் அரைச்ச மிளகா பொடியும் வெங்காயம் தக்காளியும் தாங்க அரைச்சி ஊற்றிருந்தேன். உண்மையாக டேஸ்ட் நல்லா வந்திருந்தது. அதுக்கப்புறம் இதுக்கு சைட் டிஷ்ஷாக கார முட்டை செய்யலான்னு சொல்லி வீட்லேயே அரைச்ச மிளகா பொடி, கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு உப்பு போட்டு இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கிட்டேன். தோசைக்கல்லில் எண்ணெயை ஊற்றி பூண்டை தட்டி போட்டு அந்த கரைச்ச மிளகா சாந்தை ஊற்றி அதுலேயே முட்டையை போட்டு பெரட்டி எடுத்து கொடுத்தேன். உண்மையாகவே டேஸ்ட் நல்லா இருந்ததுங்க. காரசாரமாக இந்த குளிர் நாளுக்கு நல்லா இருந்துச்சு. அவிச்ச முட்டையை அப்படியே சாப்பிட முடியலன்றவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாகவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. காரம் மட்டும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் மிளகு பொடி போட்டதுனால ரொம்பவே காரமாக இருந்ததுன்னு சொன்னாங்க. இன்றைக்கி சாப்பாட்டுக்கு எங்கள் வீட்டில் நைட்டுக்கு சுட சுட சோறும் பச்சை பட்டாணி சிக்கன் குழம்பும் முட்டையும் தாங்க செஞ்சுருந்தேன். எங்கள் வீடியோக்கள் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள்.